வழக்கமாக பரபரப்பான அரசியல் செய்திகள் அப்படின்னா அது போயஸ் தோட்டத்துல இருந்து தான் இருக்கும். கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பாமகவினுடைய தைலாபுரம் தோட்டத்திலையும் அது இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அது மறுபடியும் ஒரு பரபரப்பான ஹாட்ஸ்பாட்டாக மாறி இருக்கு. இன்னைக்கு செய்தியாளர்களுடைய அனல் பறக்கக்கூடிய கேள்விகளுக்கு தலைப்பு செய்தியாகக்கூடிய பல விஷயங்களை ராமதாஸ் தைலாபுரத்துல இருந்தே கொடுத்திருக்காரு. பாமகல அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேட்டியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்ப அன்புமணி ராமதாஸ் அடுத்து என்ன பண்ண போறாரு, பாமகல இவர் பேசின இந்த விஷயங்கள் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், கட்சி உடைஞ்சிருச்சா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தந்தை மகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு வெளிப்படையாக எவ்வளவு நாகரிகமாக அதை வெளிப்படுத்த முடியுமோ பொதுவெளியில அவ்வளவு விஷயங்களையும் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்திட்டாங்க. தான் ஒரு நடைபெறமாக இருப்பதாகவும், தன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணி பக்கம் நிக்கிறாங்க அப்படின்றத ஒரு வேதனையோட வெவ்வேறு வார்த்தைகள்ல அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்றத பார்க்க முடியுது. இப்ப இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படின்றது நிச்சயமாக சொசைட்டில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. ஒண்ணு இது அன்புமணி ராமதாஸுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம சௌமியா அன்புமணி ராமதாஸுடைய எதிர்காலத்துக்கும் சிக்கலை ஏற்படுத்தும். எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில அவருடைய தந்தைக்கு வயதாகி விட்டது எல்லாமே சரிதான். அவர் இன்னைக்கும் அரசியல் பேசக்கூடிய, ஆக்டிவா இருக்கணும் விரும்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. இப்ப அவர் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில என் கையில கொடுத்துருப்பா, நான் பாத்துக்கிறேன், நான் தான் தலைவர், நான் தான் நிறுவன தலைவர், ஸோ அதனால நானே கூட்டணி தொடர்பான முடிவுகளை நான் எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல அவர் உறுதியா நிக்கிறாரு. அவரை பொறுத்தவரையில இல்ல, நான் அந்த மாதிரி நான் அலோவ் பண்ண மாட்டேன், நான் தான் தலைவர், நான் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் போறாரு. இப்ப ராமதாஸுடைய செய்தியாளர் சந்திப்புல அவர் கிளியரா சொல்றாரு, இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பிறகு கட்சி உனக்கு தான் அப்படின்றதையும் அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன் இந்த ஒரு வருஷம் மட்டும் கேட்கிறாருன்னு பாக்க, ஏன்னா அவர் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸுடைய ஆலோசனையின்படி எடுத்த முடிவுகள் எதுவுமே கட்சியுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது நிறைய தலையீடுகள், குடும்ப தலையீடுகள் அதிகமா இருக்கு. அது கட்சியை சரியான வகையில இந்த 2026 தேர்தலில் பொசிஷன் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு கவலையும் அவருக்கு இருக்கு. ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தவரையில அவர் தோற்றுவித்த கட்சி. அவர் சொல்ற மாதிரி 96,000 கிராமங்களுக்கு என்னுடைய கால்படாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட், உழைப்பை போட்டிருக்காரு. அப்ப அந்த கட்சி டைல்யூட் ஆகுறத அவர் விரும்பவே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் அப்படின்றது ரொம்பவே மாறி இருக்கு. இந்த அரசியல் களத்துல நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்மளை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறியா இருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில அவர் பல்வேறு விஷயங்களை யோசிக்கிறார். அவர் தொடர்பான வழக்கு, அதே மாதிரி நம்ம உடனடியாக யாரோட கூட்டணி வச்சா நமக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராது அப்படின்னு அவர் நிறைய விஷயங்கள்ல யோசிக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்றதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. பாஜக சைடும் அவருக்கு வேகமா இம்மீடியட்டா நம்ம அலைன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்ற அழுத்தம் கொடுக்கப்படுவது போலதான் தெரியுது. ஏன்னா இல்லைன்னா குருமூர்த்தி போய் சந்திச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு அதற்கு கூட அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் முயற்சி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ இது அன்புமணி ராமதாஸுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பார்கெனிங் பவர் இருக்குல்ல, பாமகவை பொறுத்தவரையில எல்லா தேர்தல்களையும் ஒரு 5% வாக்குகள் அப்படின்றது உறுதியா வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த உறுதி இருக்குல்ல, அதன் அடிப்படையில் அவங்க ஒரு பார்கெனிங் பண்ணுவாங்க. அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி அன்புமணிக்கு இன்னும் அது லூஸ் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட ஏற்பட்டுரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராமதாஸுடைய அந்த பேச்சை கேட்டு அவர் உடனடியாக அந்த வழியில வராம இருந்தாரு அப்படின்னா டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப அப்பா டேமேஜ் பண்றது அப்படின்றது ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுமா, இல்ல மகன் டேமேஜ் பண்றது எமோஷனை கிரியேட் பண்ணும்னா, அந்த வாக்காளர்களை பொறுத்தவரையில ஒரு தந்தை, ஒரு சீனியர், அவர் தான் அந்த கட்சிக்கு எல்லாமா இருந்தவர், அவர் வேதனைப்படக்கூடிய வகையில அவருடைய பிள்ளை செயல்படுறாரு அப்படின்னா அது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே தினந்தோறும் வீட்டுல பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறிடும். இப்ப சௌமியா அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில ஏன் அவங்களுக்கு அது பிரச்சனை ஆகும்னா, அப்பாவும் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, இந்த பொண்ணுதான் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு, அதனாலதான் பிரச்சனை வந்தது இந்த கட்சியில அப்படின்னு குடும்பங்கள்ல பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நேச்சுரலா அன்புமணிக்கு பிறகு சௌமியா இந்த கட்சியை வழிநடத்தணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துல அது ரொம்ப வீக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில இந்த நேரத்துல
கொஞ்சம் சட்டிலா போவதுதான் அவருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இந்த 2 செய்தியாளர் சந்திப்புக்கும் அமைதியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு டோன்ல தான் ராமதாஸ் அவர்கள் பேசினாரு. என்ன நடைபயணமா ஆக்கிட்டு அவர் நடைபயணம் போறாரு அப்படின்றத சொல்றாரு. நான் வந்து செத்துட்டேன் அப்படின்றத, உயிரோட இருந்தாலும் நான் செத்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துறத பார்க்கும் பொழுது அது நிச்சயமா அந்த வாக்காளர்கள் மத்தியில, அந்த சமூகத்தினுடைய வாக்காளர்கள் மத்தியில ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது அன்புமணிக்கு நல்லது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு இதை பத்தி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? நிச்சயமா பேசுவாரு. ஏன்னா வந்து இதற்கு பிறகு அவர் அமைதியா இருந்தாரு அப்படின்னா தப்பு அவர் மேலதான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால நிச்சயமா பேசுறதுக்கான வாய்ப்பு இருப்பதா தான் நான் பாக்குறேன். இப்போ ராமதாஸே சொல்றாரு, நான் கட்சியை விட்டு நீக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வேற எந்த விஷயமும் பண்ண போதில்லை. ஈவன் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்திட்டீங்களா தலைவர் மாற்றம் குறித்து அப்படின்னு கேட்கும்போது கூட அதெல்லாம் பண்ணல, தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஸோ அவருக்கு அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கிற ஐடியாவும் இல்லை, கட்சியில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாற்றங்கள் குறித்தும் அவர் வேற எதுவும் பண்ண போறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? அவருக்கு பிரச்சனை வந்து இந்த கூட்டணி மட்டும் தானா? சீனியர் ராமதாஸை பொறுத்தவரையில சொசைட்டில அவருக்கு இருக்கக்கூடிய வெயிட்டேஜ், அவருக்கு எந்த அளவுக்கு பிரபல்யம் இருக்கு அப்படின்றதும் தெரியும். அதே மாதிரி அந்த சமூகத்தினுடைய வாக்காளர்கள் மத்தியில அன்புமணிக்கு எவ்வளவு பிரபல்யம் இருக்கு அப்படின்றதையும் தெரியும். ஏன்னா இப்ப கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அன்புமணி ராமதாஸை ஒவ்வொரு கட்டமாக அவர் வந்து குரூம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த வாக்காளர்கள்ட்ட அறிமுகப்படுத்துறாரு. இவர் தான் வந்து உங்களுடைய அடுத்த தலைவர்ன்றதை வந்து அறிமுகப்படுத்தி அவருக்காக பல்வேறு கூட்டங்கள்ல பேசி அவர் வந்து ஒரு பாண்ட் லீடர் மாதிரி உருவாக்கப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியும் ராமதாஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு நிச்சயமா தெரியும், இப்ப நம்ம அன்புமணி ராமதாஸை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குனா அது வந்து வேற மாதிரியான ஒரு தாக்கத்தை வாக்காளர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துரும். இது வந்து இன்னமும் ஒரு குடும்ப பிரச்சனையாகத்தான் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க பார்க்கணுமே தவிர, இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, இனிமேல் பாமகவுக்கு நம்ம வாக்களிக்க கூடாது அப்படின்னு வேற ஏதாவது கட்சிகளுக்கு வாக்காளர்கள் போயிடக்கூடாதுன்றதுல சீனியர் ராமதாஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அவர்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக அன்புமணி ராமதாஸுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் சொல்ல. அவர் வைக்கக்கூடிய ஒரே கண்டிஷன் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில நான் பாத்துக்கிறேன், அது வரையும் கொஞ்சம் அமைதியாரு, தொண்டரா நீ வந்து வேலை செய் அப்படின்றதுதான் அவருடைய ஒரு ஆலோசனையா இருக்கு. இல்ல செயல் தலைவரா பண்ணு, அதை விட்டுட்டு நீ வந்து கட்சியுடைய தலைவரா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி மற்ற முடிவுகளை எடுக்காத அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்ப அவங்க சொல்ற மாதிரி குடும்பத்துல வந்து அந்த அதிகார பகிர்வு அப்படின்ற பிரச்சனையும் இருக்கலாம். இல்ல ராமதாஸை பொறுத்தவரையில அவர் வந்து சரியா டேர்ம்ஸ் பேசுவாரு, ரொம்ப ஒரு டஃப் நெகோசியேட்டரா இருப்பாரு அப்படின்ற ஒரு பார்வை வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ அது வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட அவர் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாருல. இப்ப அன்புமணி ராமதாஸுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க அவருடைய குடும்பம் சார்ந்து இருந்தது. அவருடைய முடிவுகள் எல்லாமே வந்து சௌமியா அவரது குழந்தைகள் சார்ந்து இருக்கு அப்படின்னா அது கட்சியுடைய வளர்ச்சிக்கு எப்படி உதவுன்ற ஒரு கேள்வி கூட அவருக்கு வந்திருக்கலாம். இப்போ முழுவதுமாக நான் ராமதாஸ் சொல்றதை கேட்க மாட்டேன், மற்றவங்க சொல்றதை கேட்க மாட்டேன், என்னுடைய குடும்பத்துல நாங்க டிசைட் பண்ணி நாங்க வந்து இந்த கட்சியை வழிநடத்திப்போம் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்கா செயல்படுறதுல அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய ஈகோவா அது டச் பண்ணதா கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு அன்புமணி ராமதாஸ் வந்து, நீங்க கட்சி பணியில இருந்து முழுவதுமா விலகிருங்க, நீங்க பேரப்பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டுல தைலாபுரம் தோட்டத்துல அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னதாகவும் அவர் சொல்றாரு. அதெல்லாம் வந்து ஒரு நிறுவன தலைவருக்கு ஒரு வேதனை தான். அவர் வந்து இது ஒரு கார்ப்பரேட் ஆபீஸா அவர் நடத்தல, மக்களுக்காக ஒரு சமூக முன்னேற்றத்துக்காக இந்த கட்சியை தோற்றுவித்து கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 96,000 கிராமங்களுக்கு மேல பயணிச்சு இன்னைக்கும் சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. ஸோ அப்ப அவரால் எப்படி வீட்டுல அமைதியா இருக்க முடியும்? இப்ப அவர் வந்து தன்னை கலைஞரோட ஒப்பிட்டு பாக்குறாரு, ஸ்டாலினோட ஒப்பிட்டு பாக்குறாரு. இப்ப கலைஞர்லாம் வந்து முடியாத ஒரு தருவாயிலும் எப்படி ஸ்டாலின் நடந்து கொண்டார், நம்ம பிள்ளை அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரியான வேதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த பேட்டியெல்லாம் இருந்துதான் நான் பாக்குறேன். அவருக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் மேலதான் வருத்தம் அப்படின்னா அவர் கட்சியில இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாரையுமே பதவி நீக்கம் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப பாலுலாம் வந்து பாமகவினுடைய முகமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை தொடங்கி பல நிர்வாகிகள், திலகபாமா போன்றவர்கள், பல மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லி எல்லாரையும் நீக்கிக்கிட்டே இருக்காரு. அப்படி பண்ணும்போது கட்சிக்காரங்களுக்கே வந்து டிஃபால்ட்டா இவர் மேல ஒரு வெறுப்புணர்வு வரதானே செய்யும். இவர் என்னதான் கட்சி நிறுவனரா இருந்தாலும் அவங்க எல்லாரும் இவர் மேல மரியாதை வச்சிருந்தாலும் எதுக்கு தேவையில்லாம இவர் எல்லாரும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி அவங்க இண்டிவிஜுவலுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தாது.
நிச்சயமா வந்து சங்கடத்தை ஏற்படுத்தும். அது மேபி அவருக்கு அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாகவோ அவரது அறியாமையினாலேயோ அவர் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் பண்ண எல்லாரும் வந்து நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். பட் இது மாதிரி கட்சியினுடைய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்களை நீக்கிறது அப்படின்றது சரியா இருக்காது. மேபி இது வந்து அன்புமணிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். இது எதுவுமே வந்து நிர்வாகிகளை காயப்படுத்தாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் இந்த பிரச்சனை எந்த ஸ்டேஜில் இருக்கு, எதற்காக இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு நிச்சயமா தெரியும். அன்புமணி ராமதாஸ் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை, இப்போ ஒரு இண்டிவிஜுவலா பார்த்து ஒரு முக்கியமான நிர்வாகிய கட்சியில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன ஐயா நினைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நிச்சயமா பேசுவாங்க தானே. பேசும்போது அவங்களுக்கு ஓரளவு வந்து இவங்க 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நிச்சயமா தெரியும். ஸோ ராமதாஸோடைய நீக்க அறிக்கையை வந்து அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்துல வந்து இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேரலா அது மாதிரி ஒண்ணு பண்ணும்போது அது அன்புமணியுடைய ஈகோவோ அது டச் பண்ணும், அப்போ வந்து அவர் நம்ம வழிக்கு வருவார் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அப்படியா தான் நான் பாக்குறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் இதையெல்லாம் வந்து அன்புமணியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் எடுக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு பார்த்தாலும் கூட, இப்போ அன்புமணி ராமதாஸ் அந்த விஷயம் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருக்காரு. நேரடியா அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லல. யாரையாவது நீக்கினா உடனே அவங்க கட்சியில தொடருவாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவருடைய பிறந்த நாள்ல தான் நடைபயணம் போக போறேன்னு சொல்றாரு. ஸோ எந்த இடத்துலயுமே அவர் அட்டாக்கிங் மோடுக்கு போகவே இல்லை, டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பக்கம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்களை முன்னிலைப்படுத்தினா அது கட்சிக்கு நல்லது இல்லைங்கிறத ராமதாஸ் பண்றாரு. அப்படின்னா இப்போ ராமதாஸ் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் இருக்கு இல்லையா, இப்போ அவர் நீச்சல் குளத்துல குளிக்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ வந்துச்சு, அது வந்து அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து யாரோ பின்னாடி இருந்து அவருக்கு தவறா அவரை வழி நடத்துறாங்க, அவருடைய வயது மூப்பை பயன்படுத்தி கொண்டு வேற யாரோ வந்து சில ஆதாயங்களுக்காக இப்படி பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை இவங்க சைட்ல இருந்து அன்புமணி தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ராமதாஸோட பார்வையில அன்புமணி பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறு அப்படின்னா ராமதாஸ் பண்றதும் தவறு தானே, 2 பேரும் ஈக்குவலா அதே தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிச்சயமா ராமதாஸ் பண்றதும் ஒரு சில விஷயங்கள் தவறாகத்தான் இருக்கும். ரெண்டாவது வந்து அவரை பொறுத்தவரையில ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், நிச்சயமா அவருக்கு வந்து எது சரி எது தவறு அப்படின்றது தெரியும். அதே நேரத்துல வந்து அவருடைய மைண்ட்ல தவறான விஷயங்கள் அன்புமணி பத்தி சொல்றதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கு. இந்த மாதிரி செயல்படுறாரு அந்த மாதிரி செயல்படுறாரு அப்படின்றப்ப அவருக்கே வந்து ஒரு நிறுவன தலைவரா ஒரு பாதிப்பு இந்த கட்சிக்கு பிற்காலத்துல வரும் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இல்ல இந்த போற போக்கு வந்து சரியில்லை, இது வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படாது அப்படின்ற ஒரு சிந்தனையை அவரே வந்து நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டிருக்கலாம். இல்ல வேற யாராவது வந்து அடிக்கடி பல நிகழ்வுகளை காமிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி ஒரு வெறுப்பை அன்புமணி மேல ஏற்படுத்தியிருக்கலாம். அதனுடைய தாக்கமா வந்து அன்புமணியை முழுவதுமாக, ஏன்னா என்ன இருந்தாலும் தன்னுடைய குழந்தை தான், ஒரே ஒரு பையன் தான் அவருக்கு. அப்ப அவர் மீது நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய மதிப்பும் பாசமும் எல்லாமே இருந்திருக்கும். அவர் மேல இவ்வளவு வெறுப்பு வருது அப்படின்னா அது வந்து சாதாரணமாக அது ஏற்பட்டிருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் சொல்ற மாதிரி கடந்த 7 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை வந்து அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்கு. சௌமியா அன்புமணியுடைய தலையீடுகளும் இருந்திருக்கு. அன்புமணியுடைய தலையீடு, அவர் குடும்பம் சார்ந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப டாமினன்ஸா இருந்திருக்கு. இது எல்லாமே கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் அப்பப்போ வரும். இது எல்லாமே வந்து நீர் அடிச்சு நீர் விழுகாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடந்து போயிடுவோம். இது வந்து அந்த கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாயிரும் அப்படின்லாம் கடந்து போயிடுவோம். பட் இந்த முறை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு ஒரு பேசு பொருளாகக்கூடிய வகையில இது மாறி இருக்கு அப்படின்னா இது வித்தின் அ டே ஆர் வித்தின் அ மந்த் எமர்ஜ் ஆன இல்ல ரைஸ் ஆன ஒரு பிரச்சனையா நான் பார்க்கல. நீண்ட காலமாவே இருந்திருக்கு. அதை வெளிப்படையா எங்கேயுமே சொல்லாம மூடி மறைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அது பொதுவெளியில சீனியர் ராமதாஸை வெளிப்படுத்துறாரு. இது முழுக்க முழுக்க அவருடைய ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கு. டு த மோஸ்ட் அவர் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்து அவர் உடன்பட்டு எல்லாமே பண்ணியும் கூட இது சார்ட் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்ப இதுக்கு வேற வழியே இல்லை, பொதுமக்கள்கிட்ட நம்ம சொல்லுவோம், அன்புமணியுடைய இமேஜை நம்ம டேமேஜ் பண்ணுவோம், டேமேஜ் பண்ணா நிச்சயமா வழிக்கு வருவாரு. ஏன்னா இது அன்புமணிக்கே இது பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய இமேஜ் வந்து உடைய அந்த கட்சியுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரொம்ப வீக்கன் ஆயிரும். இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில பாமக இருக்காங்க. 25 இடங்கள் வந்து கேட்டு பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். 25 23 கேட்டாங்க. இப்ப இந்த முறை வந்து ஒரு 30 இடங்கள் கேட்கிறாங்க அப்படின்னா
அதிமுகவும் பாஜகவும் எப்படி உங்களுக்கு 30 இடங்கள் கொடுப்பாங்க? ஆல்ரெடி உங்க கட்சியில வந்து உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு, உங்க மேல வந்து நிறைய வெறுப்பு வாக்காளர்கள் மத்தியில இருக்கு, நீங்க உங்களால அவ்வளோ பொட்டன்ஷியலாலாம் நீங்க வின் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கக்கூடிய தொகுதிகளையோ இல்லை வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸையோ குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை விட குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாமகவுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு தானே. ஸோ அந்த மாதிரியான சிக்கல்களுக்கு அன்புமணி இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறாருன்னு நான் நினைக்கிறேன். முடிந்த அளவு 2 பேரும் உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை சட்டமன்ற தேர்தல் 2026 வரையுமே வந்து இது நீடிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் வந்து இன்னைக்கு சீனியர் ராமதாஸ் அவருடைய பேட்டியிலையுமே அதை வெளிப்படுத்துறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.